ஒரு காட்டில் ஒரு மாபெரும் யானையும் சிங்கமும் இருந்தன. யானை எப்போதும் சாந்தமாக இருக்கும் காங்கி. ஆனால் சிங்கம் மிக மோசமானது. அதற்கு எல்லாரையும் பயப்பட வைத்திருக்கும் பழக்கம். ஒரு நாள் சிங்கம் யானையிடம் வந்து, நீ என்னை விட வலுவானவனாக நினைக்கிறாய், ஆனால் நான் காட்டின் ராஜா, உன்னை வெற்றி பெறுவேன் என்று சவால் விட்டது. யானை சிரித்துக்கொண்டு, வலிமை மட்டும் எல்லாம் இல்லை, புத்தியும் முக்கியம் என்று சொன்னது. சிங்கம் இதை கேட்டு கோபமாகி, அது யாருக்கு புத்தியுள்ளதோ அவர்தான் வெற்றி பெறுவார், சரியா என்று கேட்டு போட்டி வைக்க சொன்னது. போட்டியாக 2 பிரச்சனைகள் வைத்தனர். முதல் பிரச்சனை, பெரிய கல்லை தூக்கி பிரியப்படும் இடத்துக்கு போட வேண்டும். யானை தனது தன்னம்பிக்கையுடன் தனது தண்டை கொண்டு கல்லை எளிதாக தூக்கி தள்ளியது. ஆனால் சிங்கம் தனது ஆற்றலால் முயன்றும் அது முடியவில்லை. இரண்டாவது பிரச்சனை, ஜலத்தில் இருந்து நீர் எடுத்து தண்ணீரை வெளியே கொண்டு வர வேண்டும். யானை தனது நீண்ட தண்டை கொண்டு நீரை எளிதாக எடுத்து வந்தது. ஆனால் சிங்கம் தனது வாயால் முயன்றும் மிகவும் சிரமப்பட்டு தோல்வியடைந்தது. அப்போது சிங்கம் புரிந்து கொண்டு, நீ உண்மையிலேயே வலிமையானவன் மட்டுமல்ல, புத்திசாலியும் கூட, என் ஆணவத்துக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொன்னது. யானை சிரித்து, நாம் எல்லாரும் ஒவ்வொரு திறமையுடன் பிறந்தவர்கள், அதை புரிந்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வது முக்கியம் என்றது. அதுமேல் இருவரும் நல்ல நண்பர்களாகிவிட்டார்கள். இந்த கதை நமக்கு ஒரு பாடம் கற்றுத் தருகிறது. ஆணவத்தை விட புத்தி பெரியது.